அவரை தொடர்பு கொள்ள முடியும். எங்களையே தலைவர் அவர்கள் பல தடவை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு மீடியாவில் பேசும்பொழுது அதை பார்த்து எது நல்லா இருக்கு, எதை சரி செய்யணும்னு எங்களுக்கே பல முறை அட்வைஸ் கொடுத்துருக்காரு. நேரடியாக அவர்கிட்ட இருந்து. ஆமா, நாங்கள் நேரடியாக பேசியிருக்கோம். இதை நம்ம வெளியில ப்ரூஃப் பண்ண வேண்டியதோ சொல்ல வேண்டிய அவசியமோ கிடையாது. இதை அவர்கள் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக நீங்க தலைவரை தொடர்பு கொள்ளவே முடியாது, தலைவரை பார்க்க முடியாது, பேச முடியாது, பல இன்டர்னல் மீட்டிங்ஸ் நடக்குது. எல்லாத்தையுமே நம்ம மீடியாவில் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நம்ம இன்னொரு கட்சிக்கு அதை விளக்கம் கொடுத்துருக்க முடியாது. பொறுப்புகள் போடுறதுக்கு முன்னாடி தலைவர் அவர்கள் பல இன்டர்னல் மீட்டிங் போட்டு பொறுப்புகளை செலக்ட் பண்ற ஆட்களை இன்டர்வியூ செஞ்சு யார் யாரை போடணும்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட பேசி அவர் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுப்பு கொடுக்கப்பட்டதே தவிர்த்து சும்மா நம்ம ஒரு லிஸ்ட்டை கொடுத்தா தலைவர் சைன் போட்டு கொடுத்தாருன்ற கதையே இங்கே கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் தலைவரை பார்த்து இந்த பொறுப்பு அறிவிக்கப்படும் போது கூட தலைவர் அவர்கள் என்ன சால்வை போட்டு எல்லாமே மரியாதை செஞ்சுட்டு என்கிட்ட பேசும்போது ஒரே வார்த்தை தான் சொன்னார். கடந்த டிபேட் ஒன்று நான் பார்த்தேன், மிக சிறப்பாக பண்ணியிருந்தீங்க, தொடர்ந்து நல்லா பணியாற்றுங்கன்னு அந்த பார்த்த விஷயத்தை அவர் எடுத்து சொல்றாரு. அப்புறம் எப்படி நம்ம ஆக்சசபிளா இல்லை, அவர் கவனிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அது விமர்சனமாக தான் நீங்கள் பார்த்து, அது வெறும் விமர்சனம் தான்.